சென்ற முறை சிவநேய பேரவை சார்பிலே நங்கநல்லூரிலே நம்முடைய அமைப்பிற்கு 15 மகளிருக்கு விருதுகள் வழங்கினார்கள். அப்பொழுது அமுத சுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அம்மையாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 15 பேரும் வானத்தில் இருந்து வந்த தேவதைகள் என்று சொன்னார். அப்போ 15 பேர் கொண்ட தேவதைகளை நாம் அங்க கொண்டு போய் விருதுகள் வாங்கினோம். இன்னைக்கு அந்த வானத்திலிருந்து அந்த வான் மதியை இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறது. நான் வழக்கமாக சொல்லும் போதெல்லாம் அந்த சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியின் போது சொல்லுவேன், அன்னை ராஜராஜேஸ்வரி சொல்லும் போது அவர் பௌர்ணமி நிலவாக மேலே இருந்து இந்த ஆலயத்திலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுவேன். அந்த பௌர்ணமி நிலவாக இங்கே வான்மதி ரூபத்தில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற அற்புதமான சொற்பொழிவாளர். அவரை பத்தி நான் சொல்லணும்னா அதுக்கு அவங்களுக்கே டைம் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. 40 நிமிடங்கள் சொல்லணும். அவங்கள பத்தி நான் சொல்றதுக்கே அவ்வளவு பெரிய சாதனையாளர். அவர்களுடைய தலைப்பு பெண் எனும் பேராற்றல். அந்த தலைப்பிலே இப்பொழுது சுருக்கமாக உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். இது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சிவசிவா. அனைவருக்கும் வணக்கம். நான் வான்மதி. என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ல வீடு பண்றது. நீங்க இணையத்துல தேடினீங்கன்னா கிடைக்கும். நகரும் இல்லங்கள் அப்படின்னு கண்டெய்னர் வீடு பண்ற கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அது இல்லாம பாவையர் மலர் பாவை மதி வெளியீடு அப்படிங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கேன். முதலில் இங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தவர் முருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுற அளவுக்கோ இல்ல சிவனடியார்கள் எதிரில் பேருரை ஆற்ற அளவுக்கோ எனக்கு அவ்வளோலாம் அவர் சொன்ன மாதிரி சொற்பொழிவாளர்லாம் கிடையாது. 35 வருடமாக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் துறையில் எப்படி வெற்றி பெற்று வந்தோம் அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவ உரையை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா ஐயா வந்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க, பெண் எனும் பேராற்றல் அப்படின்ட்டு. பெண் என்றாலே பேராற்றல் தானே, அதுல எந்த விதமான சந்தேகமும் ஆண்களுக்கு இருக்காது, நமக்கு இருக்காது. இயல்பாகவே ஆண்களுக்கு அந்த சந்தேகம் வரவும் கூடாது, வருவதற்கான இடமும் அங்க நாம் அளிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு பெண் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் தெரியுமா. பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அதை நான் நிறைய இடத்துல உடைச்செறிஞ்சிருக்கேன். பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை வந்து நான் உடைச்செறிஞ்சிருக்கிறேங்கிறத வந்து நான் ஆணித்தரமா நான் ஒத்துக்கணும். அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஒரு குடும்பத்தை காப்பாத்துறோம், ஒரு 50 ஆண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிறோம். நம்மள யார் கேட்க போறா? எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதையும் நான் உடைச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கண்டெய்னர், லாரி, வெல்டிங், கட்டிங், பெயிண்டிங், ஹார்பரு இருக்கிறது காசிமேடு. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மீன் மார்க்கெட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னாமே எங்க ஆளுங்க. அப்ப அதற்கு நடுவுல ஒரு பெண்ணா இருந்து வேலை செய்யணும்னா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். எங்கெல்லாம் நான் பெண்கிறத காமிக்கணுமோ அங்க மட்டும்தான் காமிக்கணும். எல்லா இடங்களிலும் நான் பெண், அதனால எனக்கு சலுகை கொடுங்க, நான் பெண் அதனால எனக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு எங்கெல்லாம் நாம கேட்கிறோமோ அங்கெல்லாம் நீங்க பெண்ணா தோற்று போயிடுறீங்க. எந்த இடத்திலையும் பெண்ணுக்கான சலுகையும் வேண்டாம். பெண்ணுங்கிறதுனால நீங்க பாக்குற கேவலமான பார்வையோ இழிவான சொல்ல தேவையில்லை. ரொம்ப பழமையில சொல்லுவாங்க, ஆண் முன்ன பிறந்ததாகவும் பெண் பின்ன பிறந்ததாகவும். அப்படி இல்லை. ஆண்மை அதுல பெண் ஒரு பொருள், பெண்மை அதுல ஒரு ஆண் ஒரு பொருள். ரெண்டும் இணங்கி சேர்ந்தாதான் பிறக்க முடியும். அப்ப நீ பெரியவன், நான் சின்னவன், நீ உயர்வானவன், நான் ரொம்ப தாழ்மையானவள்,
அப்படிங்கிறத பேச்சுக்கோ வாதத்துக்கோ இடம் இல்லை அப்படிங்கிறத நான் நம்ப மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்றிட்டு வரேன். என்னை சுத்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். பள்ளி கல்லூரிகள்ல தமிழ்நாடு முழுவதும் பேசுறதுக்கு போறேன். பேசுற இடத்துல எல்லா பிள்ளைகிட்டையும் நான் சொல்றது, நீ பொம்பளை பிள்ளைங்கிறதே முதல்ல காமிச்சிக்காத. இந்த வேலை நீ செய்றியா? ஆண் உடல்ல வலிமையானவன், அரை மணி நேரத்துல செய்வாங்க அந்த வேலைய. பெண் கொஞ்சம் மென்மையானவள், ஒரு 40 நிமிஷத்துல செய்வோம். செய்ய முடியாதுன்னு ஒரு வேலையும் உனக்கு எனக்கு நீங்க பிரிவே கிடையாது. இயற்கை அப்படி கொடுக்கல. மன வலிமையில யாரு ரொம்ப பெரியவர், ரொம்ப அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் பார்த்தா பெண் தான். முதல்ல பெண் நம்மளை நாமளே நம்பணும். இந்த வேலை என்னால செய்ய முடியும், இது அவங்க செய்யறாங்க அதனால நம்ம ஒதுங்கிக்கலாம், அந்த எண்ணம் முதல்ல தொடச்சி தூர எறியணும். வேதாத்திரி மகரிஷி ஒரு பெரிய வார்த்தை ஒன்று சொல்வார். அதை நான் ரொம்ப ரொம்ப ஒரு தினமும் பலமுறை நான் மனசுல அதை சொல்லிப்பேன். உனக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்ன செய்யணும் நீ விரும்புறியோ செய். உனக்கு தோன்றியது எல்லாவற்றையும் செய். நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய், விருப்பப்பட்டது எல்லாத்தையும் செய். செய்ய போற ஒரு வினாடி மட்டும் யோசி. நீ செய்யக்கூடிய அந்த செயல், உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுறது, ஒரு நிமிடம் யோசிச்சு 3 காலத்தையும், உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் உன் பிள்ளைகளையும் பாதிக்காதுங்கிற உறுதி உன்னால கொடுக்க முடிஞ்சதுன்னா நீ என்ன வேணாலும் செய். இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்க? முதல்ல இந்த பொம்பளைங்க கிட்ட இருக்கிற பெரிய பலகீனம்ங்கிறது நான் அதை தான் பார்க்கிறேன். யார் என்ன சொல்வாங்க அப்படிங்கிறத ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க. உங்க மனசாட்சி உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ஒண்ணு சொல்லும், ஏய் இது நீ செய், ஏய் இது செய்யாத, நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு குரல் ஒண்ணு உள்ள வரும் இல்லையா? அந்த குரலை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. இந்த உடம்புங்கிறது வந்து ஒரு பெரிய ஆலயம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மனசுங்கிறது நம்மளை எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ பெண், அதனால இந்த காரியத்தை செய்யாதே, நீ பெண் அதனால இதனை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கிடையவே கிடையாது. எந்த காலத்திலும் நம்மளை பாதிக்காத ஒரு விஷயம்னா தாராளமா செய்யலாம். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் நிறைய மேடைகள்ல கண்டெய்னர் பெண்மணி, இரும்பு மனுஷி, ஆண்களுக்கு சமமா வேலை செய்யக்கூடிய, எனக்கு அந்த முதல்ல அந்த வார்த்தையை எனக்கு ஒத்து வராது. 10 ஆண்களுக்கு சமம் நீன்னு சொல்றாங்க, அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வான்மதி, நான் கண்டெய்னர் வேலை பண்றேன் 35 வருஷமா, இந்தியாவில் முதல் பெண்மணி, எல்லாம் சரி, என்னையே ஆண்களோட சமம் இணைப்படுத்துறீங்க. ஒரு பெண்ணா இந்த வேலை செய்ய முடியும் முடியாது அப்படிங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டெய்னர் லாரி ஓட்டுவேன், வெல்டிங் அடிப்பேன், கட்டிங் பண்ணுவேன், பெயிண்ட் அடிப்பேன். இன்னைக்கு ஒரு வெல்டர் வரலன்னா நான் போய் வெல்டிங் அடிப்பேன். இது எந்த இடத்துலயும் ஒரு தயக்கம் காட்டினது இல்ல. நம்ம கிட்டதான் ஒரு பெரிய பலகீனம் இருக்கே. ஐயோ, நான் புடவையை தூக்கி சொருகிக்கிட்டு நான் கண்டெய்னர் லாரி கிட்ட போனா அவன் ஏதாவது சொல்வானோ, இல்ல பக்கத்து வீட்டு பொம்பளை ஏதாவது சொல்வாளோ, இல்ல கூட வேலை செய்யறவங்க யாராவது ஏதாவது சொல்வாங்களோ. உன்னுடைய வேலை வெல்டிங் அடிக்கிற, உன் தொழில் சிறக்க போகுது, உனக்கு பணம் வரப்போகுது, உன் குடும்பம் செழிப்பாக போகுது. இதுல யாருக்காவது பாதிப்பு இருக்கா? எனக்கு பாதிப்பு இருக்கா? என் கணவருக்கு பாதிப்பு இருக்கா? என்னுடைய சந்ததிகள் பாதிப்பு இல்ல. அப்ப நான் இதை செய்யறதுல நான் ஏன் தயக்கம் காட்டணும்? தயக்கம் காட்டி இருந்தா சென்னை நெய்வேலியிலிருந்து சென்னை வந்த 89வது வருடம் சென்னையில காலடி வச்சு நான் இங்கே காணாம போயிருக்கணும். என்னுடைய புத்தி ரொம்ப தெளிவா இருப்பேன், என்னுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும், என்னுடைய பேச்சு தெளிவா இருக்கும், எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னுடைய செயல் தெளிவா இருக்கும். எங்க ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு எண்ணமும் சிந்தனையும் தெளிவா ஒரு நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய செயல் ரொம்ப அழகா வடிவமா முழுமை பெறும். உங்களுடைய செயல் தடுமாற்றம் இருந்ததுன்னா உங்க எண்ணத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். பெண் எனும் பேராற்றல்ங்கிறது எதுக்கு சொன்னாங்க? நம்மளுடைய ஆற்றல் ரொம்ப பெருசு, உணராமல் இருக்கிறோம். நம்ம இந்த வீட்டுல சின்ன சட்டியில ஆலமரத்தை வளர்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? போன்சாய் மரம் சொல்லுவாங்க. சில தோழிகள், என்னுடைய தோழிகளே பார்த்திருக்கேன் நானு,
என்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, 2-3 டிகிரி பண்ணியிருப்பாங்க, MBA முடிச்சிருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. அதனால வீட்டில் இருக்கிற பெண்களை நான் தப்பாவோ குறைவாவோ சொல்லலை. ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு செவிலியரோ ஒரு உதவியாளரோ நம்ம வச்சுட்டா நீ படிச்ச படிப்புக்கான சேவையை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். கற்க கசடரன்னு எதுக்கு சொன்னாங்க? கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம கற்றது என்னவோ அது பிரகாரம் தானே நம்ம நடக்கணும். அப்புறம் கற்றல என்ன பயன் இருக்கு? வெறும் பள்ளி படிப்பை மட்டும் படிச்சுட்டு பள்ளியை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு ஒண்ணுமே தெரியாம இருக்கிற பெண்கள் எனக்கு தெரியும். வகுப்புல முதல் மாணவியா இருப்பா, வெளியில வந்தீங்கன்னா ஒரு பொது அறிவு இருக்காது, ஒரு சமூக பார்வை இருக்காது. எப்பயுமே நினைச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இங்க இருக்கிற பள்ளி பிள்ளைகள் கவனிச்சுக்கோங்க, பள்ளியில் படிக்கக்கூடியது படிக்கிறது மட்டும் கல்வி அல்ல. நீ பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு இந்த சமூகத்துல கால் எடுத்து வைக்கும் போது ஒரு கல்வி கிடைக்கும் பாருங்க. நம்மளுக்கு வாழ்க்கைங்கிற ஒரு பாடமோ இந்த சமூக கல்வியும் இந்த சமுதாயமோ நம்மளுக்கு ஒரு அடி கொடுக்கும் பாருங்க. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பெண்கள். எப்பயுமே பெண்கள் நான் ரொம்ப உயர்வு, நான் தான் சூப்பர்லேட்டிவ், நான் தான் ரொம்ப நம்பர் 1ல இருக்கேன், அந்த எண்ணமும் தப்பு. நான் தான் நம்பர் 1 அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா நம்பர் 1 இருக்க மாட்டாங்க. ஒரு சமுதாயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண் பெண் 2 பேரும் இணைஞ்சு கை கோத்துட்டு போனாதான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். நீ எனக்கு கீழே பெண்களை மிருகமாக இழிநிலையில தள்ளிட்டு ஆண் முன்ன போய் நான் மகரிஷி அப்படின்னு சொன்னானா அதை விட கேவலமே இல்லைன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. என்னைக்கு செல்லம்மா தோல்ல கை போட்டுட்டு நடந்து பாரதியார் தெருவில் நடந்தாரோ அன்னைக்குதான் பெண்களுடைய பேராற்றல் தெரியும். பாரதியாரும் தானாலாம் தோல்ல கை போட்டு போல. நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய இது. ஒரு காரியம் ஒரு இடத்துல பெண் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னா அவளுடைய பேச்சுல செயலாலதான் முன்னிலைப்படுத்தணும். தயவு செய்து இளம் வயதினருக்கு சொல்லுங்க, உடலோ இந்த அழகோ இல்ல அலங்காரமோ ரொம்ப நேரம்லாம் நிலைக்காது. தன்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய இடத்துல பெண்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றம் தன்கிட்ட என்ன இருக்கோ அந்த பக்தியை, வழிபாட்டை, அன்பை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஜெர்மனி பிளவுபட்டு இருந்துச்சு. பெர்லின் கிழக்கு மேற்கா பிரிச்சுட்டாங்க. கிழக்கு தனி மேற்கு தனி பிரிச்சுட்டாங்க. நடுவில் ஒரு மதில் சுவர் போட்டாங்க. இந்த கிழக்குல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணினாங்க, அந்த மதில் சுவரை தாண்டி மேற்குல இருக்கிறவங்களுக்கு குப்பை, அழுகின பழங்கள், இறைச்சியோட கழிவு எல்லாத்தையும் கொண்டு அந்த நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம வீட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி நைஸா யார் பக்கத்து வீடு கமல தூக்கி போட்டுருவோம்ல கவர்ல சுத்தி. அது என்ன பண்ண தெரியுமா, நான் இழுத்து கொண்டு நம்ம வீடு வாசல்லையே போட்டுரும். மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா உங்க குப்பை உங்க வீட்டுக்கே வந்துடும் தானா. பைரவர் பார்த்துட்டே இருப்பாரு, கொண்டு நம்ம வாசல்ல போட்டுருவாரு. அந்த மதில் சுவரை தாண்டி அந்த பக்கம் கொட்டிட்டாங்க. எல்லா குப்பையெல்லாம் கொட்டிட்டு இவங்க வந்துட்டாங்க. ஒரு பகை உணர்வு தான், பிரிச்சாச்சு மதில் சுவர் கொடுத்தாச்சுன்ட்டு. மேற்குல இருக்கிறவங்க பார்த்தாங்க, அழகா மடிக்கப்பட்ட துணிகள், பழங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அழகா அடுக்கி மதில் சுவரை தாண்டி கிழக்கு பக்கம் இருக்கிற மக்களுக்கு அடுக்கிட்டாங்க. அடிக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா இது கதை இல்ல, விஷயம் இல்ல. அது மேல ஒரு போர்டு ஒண்ணு, பதாகை. ஒவ்வொருவரும் அவர்கிட்ட அவங்கவுங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்ககிட்ட என்ன இருந்தது, மனசுலயும் உடம்பையும் சுத்தி குப்பை கூலம் இருந்தது, இந்த பக்கம் கொடுத்தீங்க. எங்க கிட்ட என்ன இருக்கு, உணவு பொருளும் உங்களுக்கான உடையும் எங்க கிட்ட இருக்கு, உங்ககிட்ட கொடுத்தோம். அதே போலதான் நான் பாக்குறேன், இந்த ஆன்மீக வழிபாட்டு மன்றங்கள் தங்க கிட்ட இருக்கிற அன்பை விதைக்கிறாங்க, ஆன்மீகத்தை விதைக்கிறாங்க, நல்ல எண்ணத்தை விதைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விதைச்சிட்டு அவங்க ஒதுங்கிப்பாங்க. இப்ப நம்ம புத்தியில ஆன்மீகங்கிறத ஒண்ணு விதைச்சிட்டாங்க. நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், கடமையை எதிர்பார்க்காம, பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்.
இவ்வளவும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? அவங்க ஒரு விதை போட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம தினமும் அந்த விதைய தோண்டி நான் நல்லவனா மாறிட்டேனா, நான் ஆன்மீகவாதி ஆயிட்டேனா? ஒரு வீட்டுல ஒரு விதை புதைச்சு வைக்கிறீங்க, முளைக்கணும். டெய்லி போய் தோண்டுவீங்களா? முளைச்சிச்சா 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 முளைக்குமா? அந்த விதை முளைத்து விருட்சம் மாறத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், அக்கம் பக்கத்து ஆடு மாடு வந்து மேஞ்சிராம வேலி போடணும். பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் பலருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அன்பையும் அன்பு காட்டுங்கள் என்பதையும் நல்ல எண்ணத்தையும் மன்றங்கள் நம்மளுக்கு விதைச்சிட்டாங்க. அந்த விதைப்பை விருட்சமாக மாற்றி பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதுல நம்ம தான் முன்னெடுக்கணும். நம்ம தான் எல்லா காரியங்களையும் செய்யணும். அப்படிங்கிறது எனக்கு இவங்களுடைய அருணை முருகன் அவர்களை சிவநேய பேரவையிலிருந்து எனக்கு தெரியும். அங்கும் இப்படிதான் ஆன்மீகம் பத்தி பேச சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு மனசுலயும் ஒரு ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கும். ஆன்மீகத்தை பத்தி பேச சொன்னா இந்த அம்மா ஏதோ கதை பேசிட்டு இருக்குன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்ங்கிறது சாமி கும்பிடுறதோ இல்ல மலைக்கு போறதோ பூஜை இருக்கிறதோ விரதம் இருக்கிறதோ இரண்டாம் பட்சம் தான் நான் நினைக்கிறேன். அது தவறாக இருந்தாலும் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் நியாயமாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், சிந்தனை தெளிவாக இருக்கிறேன், தெளிவா பேசுறேன், செயல்ல தெளிவு காட்டுறேன், 4 பேருக்கு நல்லது பண்றேன், யாருக்கும் தீங்கு செய்வதில்லை. நான் ஆன்மீகவாதி தான். எங்கேயும் அடிச்சு சொல்வேன். ஆன்மீகம் என்பது என்ன? அதுதானே. ஆனா ஒரு பார்வையில உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி உங்களால இவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள்? ஐயா பேசும்போது சொன்னார், வீட்டுல சமைப்பாங்களா என்னன்னே தெரியாது, ஆனா எல்லாரும் அவங்க மன்றத்துல இருப்பாங்க, கோவில் விழா அப்பலான்ட்டு. அதெல்லாம் எனக்கு பெரிய வியப்பு, மேலிட எட்ட நின்று பார்ப்பேன், எப்படி உங்களாலாம் இப்படி முடியுதுன்ட்டு. ஸோ நீங்களும் பெண் என்கிற பேராற்றலோட தான் இருக்கீங்க. உங்களுடைய பேராற்றலை இவ்வளோ அழகா காமிச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பெருமையாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கு. இவ்வளோ அழகா ஒரு மன்றத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு சேவை இதுல இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஒவ்வொருத்தங்களும் 100 பேருக்கு சமம். 100 ஆண்களுக்கு அல்ல, 100 பெண்களுக்கு சமம். யாருமே உங்களை வந்து நீ ஆம்பளை புள்ள மாதிரி சொன்னா தயவு செய்து குதூகலம் ஆகாதீங்க. அதை ஒரு கிஃப்டா எடுத்துக்காதீங்க. நான் பொம்பளை தான், ஒரு 4 பெண்ணுக்கு சமம் வேணா என்ன சொல்லுங்க, 10 ஆண்களுக்கு சமம் சொல்லாதீங்க. ஆண்களை குறைத்து சொல்வதற்காக நான் சொல்ல, என்னுடைய பேராற்றல் நான் வெளிப்படுத்துறேன், என்னுடைய திறமை. அப்ப என்னை என்னுடைய இனத்தோடு தான் நீங்க ஒப்பிடணும். இந்த பெண் வந்து பேராற்றல் நிறைந்தவள், பேர் அன்பு நிறைந்தவள், குடும்ப நிர்வாகத்தில் சிறந்தவள், சமுதாய கல்வி கற்றவள், இவளால் சமுதாயம் 4 பயன் பெறுதுன்னு பாராட்டுங்க என்ன. அது எனக்கு மகிழ்ச்சி. நான் போய் ஒரு 4 பேருக்கு சொல்வேன், நீ ஆம்பளை பிள்ளைக்கு சமம். ஏன்னா எங்களுடைய துறையில வந்து பெண்கள் யாரும் இல்லை. நீங்க ஓய்வு இருந்துச்சுன்னா யூடியூப்ல போட்டு பாருங்க, வான்மதி கண்டெய்னர் இல்ல மேக்வெல் கண்டெய்னர் போட்டிங்கன்னா என்னுடைய இன்டர்வியூஸோ என்னுடைய நான் என்ன வேலை பண்றேங்கிறது தெரியும். பெண்களே இல்லை. முதல் முறையில தொழில் துறையில வரும்போது கேட்டது, பொம்பளைங்களே இந்த தொழில கிடையாது, வெறும் ஆம்பளைங்க, நீ எப்படி நீடிச்சு வேலை செய்வன்லாம் கேள்விகள் வந்திருக்கு. எனக்கு என்னை பத்தி ரொம்ப தாழ்வாவோ ரொம்ப கேவலமா யாராவது கமெண்ட்ஸா சொன்னா எனக்கு காது கேட்காது, 2 காதும் அடைச்சிரும். என்னுடைய வேலை என்னவோ நான் அதை பார்த்து போய்கிட்டே இருப்பேன். எப்பயுமே யாராவது உங்களை நிறுத்தி ஒரு சந்தேகமோ கேள்வி கேட்டா வாயால வார்த்தையால பதில் சொல்லாதீங்க. உங்களை கேவலப்படுத்தினாலோ குறை சொன்னாலோ வதந்தி பரப்பினாலோ உங்களை பத்தி வீண் பழி சொன்னாலோ மனசளவுல நீங்க சரிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா உங்களுடைய வேலையை பார்த்து நீங்க போயிட்டே இருங்க. நீங்க வெற்றி அடைவீங்கல்ல, அப்ப திரும்ப நின்று ஒரு லுக் விடுங்க. அந்த பேராற்றல் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம், ஐயோ அவ அப்படி சொல்லிட்டாலே, இவ இப்படி சொல்லிட்டாலே, வீட்டுக்காரர் என்ன இப்படி திட்டாரு, வீட்டுக்காரர் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னுடைய மதிப்பை குறைச்சிட்டாங்களே, என்னை கேவலப்படுத்திட்டாங்களே, சபையிலே என்ன வந்து பேசிட்டாங்களே, இந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செய்து மனசுல இருந்து எடுத்துருங்க. பெண் அப்படிங்கிறவர் சக்தி, சக்திங்கிறது ஒரு பெரிய பேராற்றல், அது உங்களுக்குள்ள இருக்கு. அதை வெளியில கொண்டு வாங்க. அந்த பேராற்றல் வெளியில தெரியும்னா என்ன மாதிரி கண்டெய்னர் வண்டி ஓட்டணும்ல அவசியம் கிடையாது. நீங்க எந்த துறை சார்ந்து இருக்கீங்களோ, என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில உங்களுடைய பேராற்றலை வெளிப்படுத்துங்க. நிச்சயமா நம்மளால 4 பேர் நல்ல வழிக்கு போவாங்க, நல்ல விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
மற்றபடி உங்க நடுவில் பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எந்த விதமான முன் தயாரிப்பு இல்லாம உங்களை எல்லாம் பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணிய வார்த்தைகள் பேசினேன். நல்லது இருந்தா எடுத்துக்கோங்க, ஏதாவது தவறான செய்திகள் இருந்தா அதையும் எடுத்துக்கோங்க. இப்படிதான் பேசணும்னு எடுத்துக்கோங்க, இந்த அம்மா மாதிரி பேசக்கூடாதுங்கிறதையும் எடுத்துக்கோங்க. 2 விஷயம் நீங்க கண்டிப்பா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பும் மகிழ்வும் நன்றியும். வானத்திலிருந்து வந்த அந்த வான்மதி சுடர் விட்டு பிரகாசித்தது. நாம் எல்லாம் கேட்டு ரசித்தோம். அவர்களை பற்றி, அவர்கள் பேசுறதை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். இருந்தாலும் நேரம் கருதி நாம் இன்னொரு மேடையில் வச்சுக்கலாம். பெண்ணெனும் பேராற்றலை அற்புதமாக வெளிப்படுத்தினார்கள். அந்த பேராற்றலுக்கு இணையாக இங்கே ஒரு பேராற்றல் இருக்குது. அவங்களை விட்டே பொன்னாட போத சொல்லலாம். யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாரு? நம்முடைய மாமன்ற மங்கையர்க்கரசி திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வான்மதி அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். நாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது ஒண்ணு புஸ்தகத்தை படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு அந்த புஸ்தகம் படிச்சதை நேரடியா அனுபவமா பார்த்து தெரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய மாமன்ற மங்கையர்க்கரசி திருமதி லட்சுமி அவர்களுக்கு பத்மாவதி அம்மையார் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எந்தாய் போற்றி, பாகம் பெண் ஆனாய் போற்றி. நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.